பேசி கொண்டு வருகிறார். ஒருத்தர் சைட்ல டான்ஸ் ஆடின்னு அந்த ஒரு பாட்டு ஒண்ணு விட்டுருக்காங்க, அதுக்கு டான்ஸ் ஆடின்னு அந்த மப்ளரை தூக்கி அவருக்கு போடுறான் அந்த பையன். அவர் 2021 கோமாளியா இருந்தாரு. 2021 தேர்தல் முடிந்தவுடன் டீசல் விலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு குறைத்ததா இல்லையா? எங்களுடைய திட்டத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை ஓசி பயணம் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ஓசி பயணம்? முதல்வர் சொல்றாரா? தமிழ்நாடு அமைச்சரா? சொன்னது அமைச்சருங்க. முதல்வர் சொல்லுகிறாரா? திமுக சுரண்டி பார்த்தா அவருக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் ஆனா வந்து பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள். 7 நாள் மக்களை சந்திக்க போறாரு. அவருக்கு கன்வீனியன்டா டைம்ல வைக்கிறாரு. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற டைம்ல வைப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற டைம்ல தலைமை செயலகத்தை திறப்பீங்க. அறிவாலயம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பனையூர் அலுவலகம் எத்தனை மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? 4 to 6 தான் அலுவலகத்தை திறக்கிறீங்க. ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நீட்டை விளக்குற ரகசியம் தெரியும்னு சொன்னீங்கல்ல, ஏன் நீட்டை வந்துட்டு விளக்கல? இது கேள்வி கேட்கக்கூடிய இடம் திராவிட முன்னேற்ற கழக அரசிடமா இல்லை ஒன்றிய பாஜக அரசிடமா? அப்ப இதுல தோத்து போயிட்டீங்க தானே? தோத்து போகல. இன்னும் அதற்கான முயற்சியிலே விஜய் வராருனாலே மக்கள் மனச பீதியை உருவாக்கத்தை இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றதா இது. தமிழ்நாடு அரசின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுந்தரா டிராவல்ஸ் பயணம் போறாரு, ஒரு டூர் போறாரு. அந்த டூர்ல இது போன்ற பிரச்சனை எங்கேயுமே இல்லையே. பழனிசாமி உங்களுக்கானவரா இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி உங்க வெற்றி உதவியா இருக்கிறாரு. ஸ்டாலின் அவரோட பேச்சு அதுதான். சாமி அவர்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது மிக மிக நகைச்சுவையானது. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் ரஜினி அவர்கள் இருக்கார். அவரை கேட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு சகோதரர் வணக்கம். வணக்கம். திமுகவின் திருப்புமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய திருச்சி இப்பொழுது விஜயன்ற யானை முட்டை ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்க? திருச்சி என்பது இன்று அல்ல நேற்றல்ல, கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா அரசியல் செய்யும் காலத்திலிருந்தே அவர் பயந்தது திருச்சியை பார்த்து மட்டும்தான். திருச்சியை கோட்டையாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக கடந்த 50 ஆண்டு காலம் திருச்சி என்பது என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. மாண்புமிகு முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களால், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களாலும் திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க கூட முடியாது என்கிற அளவிற்கு தான் திருச்சியிலே திமுகவின் செல்வாக்கு என்பது இன்றளவில் இருக்கிறது. கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்திலே மக்களவை தேர்தலிலே திருச்சியை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுகவை சேர்ந்த சகோதரர் துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு இது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பெரம்பலூர் தொகுதியிலே மாண்புமிகு அண்ணன் நேரு அவருடைய மகன் அண்ணன் அருண் நேரு அவர்கள் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பெரும்பாலான தொகுதிகளிலே திருச்சியும் பெரம்பலூர் போன்ற அந்த மாவட்டங்களில் சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே திமுகவும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சி, எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார்கள். திருச்சி என்பது இன்றைக்கு விஜய் இன்றைக்கு வந்திருக்கிறார், அவருக்கு கூட்டம் சேர்ந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், இதே அந்த களத்திலே சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே நின்று கையசைத்தாலும் இதே கூட்டம் அவருக்கும் வரும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க போவது இல்லை. ஏனென்றால் ஒரு பிரபலம் வருகிறார், சாலையில போறீங்க, ஏதோ ஒன்று நடக்குது, யாரோ ஒரு பிரபலம் வருகிறார். திரையில பார்த்தோம், தலைவா படத்துக்கு நான் வீடியோல பார்த்தேன், அம்மா தாயே எனக்கு நீதான் எல்லாமே, எப்படியாவது படம் வெளியே வரணும், அதற்கு நீதான் அருள் புரியணும்னு சொல்லி குடும்பத்தோட போயிட்டு அவங்க பங்களா வாசல்ல நின்று இருந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். சோ அதுல பிரபலமானவர் வந்திருக்கிறாரா, நான் கூட தான் போய் பார்ப்பேன், ஓ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வைத்து கொண்டு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ விஜய்? அண்டர் எஸ்டிமேட் இல்ல, நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வைத்து நடத்துகிறீர்கள், நீங்கள் களத்திற்கு செல்லுகிறீர்கள். சென்ற காலத்திலே
கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை வளர்த்தார். இன்றைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு திமுக தொண்டர்கள் களத்திலும் சரி அனைத்து இடங்களிலும் கடமையை காத்து வருகிறார்கள், கண்ணியத்தோடு நடந்து வருகிறார்கள். கடந்த மாநாட்டில் என்ன நடந்தது? உங்களை போன்ற ஒரு நெறியாளர் அண்ணன் முக்தார் அவர்கள், அவர் போறாரு, அவரை வெளியே போ முக்தார் என்று கோஷம் எழுப்பி வெளியே துரத்தி விடுகிறார்கள். நேற்றைக்கு ஒரு NDTV நிருபர், அவர் பிரபலமான நிருபர், சீனியர் எல்லாத்துக்கும் சீனியர் பிரபலமான நிருபர், அவர் பேசி கொண்டு வருகிறார். ஒருத்தர் சைட்ல டான்ஸ் ஆடின்னு அந்த ஒரு பாட்டு ஒண்ணு விட்டுருக்காங்க, அதுக்கு டான்ஸ் ஆடின்னு அந்த இருவண்ண கொடி, அவங்களுக்கு ஏதோ ஒரு கொடி இருக்குன்னு நினைக்கிறேன், அது அந்த மப்ளரை தூக்கி அவருக்கு போடுறான் அந்த பையன். இப்போ இந்த கூத்த ஒரு அரசியல் கட்சின்ற ஒரு பேரை தொடங்கிட்டு, அரசியல் கட்சியை தொடங்கிட்டு இந்த மாதிரி கூத்தெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த மாதிரி மற்ற கட்சி தமிழ்நாட்டுல இருக்க எத்தனையோ கட்சி இருக்கு, அந்த கட்சியில இந்த மாதிரி கூத்து நடந்து பாத்துறீங்கன்னா, செய்தியாளர்களுக்கு மதிப்பு கூட தராத ஒரு தொண்டர் மட்டுமல்ல, அவருடைய தலைவரும் கூட. தலைவர் எவ்வளியோ அதே மாதிரி தொண்டர்கள் அவ்வளி. ஏன்னா விமான நிலையம் வெளியே வந்தோடனே மைக்க நீட்டுறாங்க, அதுக்கு என்ன பண்ணாரு, அவரோட அந்த விண்டோ மூடுறாரு. ஏன் அச்சப்படுறீங்க? எனக்கும் உண்மையாகவே சொல்லுகிறேன், களத்திற்கு வருகிறேன்னு அவர் விமான நிலையத்துல ஏறி உக்காந்தவர் நைட் வரை அந்த பஸ் விட்டு கூட இறங்கல. இது எங்க களத்துக்கு வர்றீங்க நீங்க? அதே முடியாத அளவுக்கு என்ன பஸ்ல இருந்ததுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது இறங்குனா இன்னும் எவ்வளவு கூட்டம் வரும்? இறங்குங்க, மக்கள் பிரச்சனையை போய் கேளுங்க, மக்கள் பிரச்சனையை போய் மக்களை சந்திங்க. ஏதோ மக்களை சந்திக்கதான் வந்தாங்க. எத்தனை மக்களை சந்திச்சீங்க? எத்தனை தாய்மார்கள் தம்பி விஜய், எனக்கு இதெல்லாம் இந்த ஆட்சியில இதெல்லாம் எதுவும் நடக்கல தம்பி, எனக்கு நீதான் அருள் புரியணும், எனக்கு நீதான் ஆட்சிக்கு இதெல்லாம் செய்யணும்னு எத்தனை மக்கள் இவர்கிட்ட சொன்னாங்க? ஏதாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? முழுக்க ரசிகர் கூட்டம், முழுக்க இந்த பால் ஊத்துவாங்க இவரோட படம் வந்துச்சுன்னா, அந்த ரசிகர் கூட்டம் ஒன்று சேர்ந்து நம்மள பனையூர்ல போய் பாக்குற அளவுக்கு இந்த ரசிகரை நம்ம போய் செலவு பண்ணிட்டு பனையூர் வாசல்ல நின்னா ஒரு போட்டோ கூட நம்மளால எடுத்துக்க முடியாது. நம்ம இவரோட ரசிகரா இருக்கோம். சரி, வேன்ல வராரு, இங்கேயாவது பார்த்து ஒரு தூரம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா ஏதோ இந்த இதுல இவருக்கு நம்ம ரசிகரா இருந்ததுக்கு ஒரே ஒரு போட்டோவாவது எடுத்தோம்னு சொல்லி இதை வச்சு கொஞ்சம் பெருமையா பேசலாம் அப்படின்றதுக்காக புகைப்படம் எடுப்பதற்காக வந்த கூட்டமே தவிர்த்து அவர் மீது உண்மையாகவே உள்ளபடியாகவே ஒரு ரசிகராக, உண்மையான ரசிகர்களை கொண்டவர் விஜய் அவர்கள். ஏன்னா அவர் படம் நடிக்கிறதுல உள்ளபடியா ஆக்ஷன் சீன்ஸ்ல எல்லாம் அவரோட நடிப்பை பார்த்து நானே சில நேரங்கள்ல மிரண்டு போயிருக்கிறேன். ஒரு டைலாக் பேசுறது, அதே மாதிரி இந்த காதல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா அருமையாக நடிப்பார். ஏன்னா காதல் சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நானே நினைச்சது உண்டு. அது போல அவரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆன சில பேர் ஒரு கூட்டமாக அவரை நேரடியாக கண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கூட்டத்தை பார்க்க முடியும். திருச்சி கோட்டையில ஓட்டையா, இந்த ஓட்டையை அடைக்க போவது யாருன்னு. திருச்சி என்பது இன்றைக்கும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை விழுந்துருச்சுன்னா பதறி அடிச்சுட்டு பயப்படுறீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அங்க வராருன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட கெடுபிடிகளை கொடுக்குறீங்க அப்படின்னு தான் இதாகுது. கிட்டத்தட்ட விஜய்க்கு நேற்று கெட்ட பேர் வரணுன்றதுக்காகவே போக்குவரத்து நெரிசலை கூட காவல்துறை சரியா சரி பண்ணி கொடுக்கல, அது எல்லாமே ஆளுங்கட்சியோட தூண்டுதல் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. புரிஞ்சுக்கணும், அனுமதி ஏன் மறுக்கப்படுகிறது என்றால் எந்த ஒரு விஷயமும் இல்லாத அங்க அனுமதி மறுக்கப்படல. நேத்து நீங்க பாக்குறீங்க, அந்த குறுக்கால அந்த சென்ட்ரல் மீடியரே உடைச்சி எரிஞ்சு எல்லாம் வராங்க. கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஒரு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்தந்த தொண்டர்களை அந்தந்த தலைவர் கட்டுப்படுத்தி வைப்பார். இவர் பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோளாவது வச்சாரா தொண்டர்களுக்கும் சரி, அந்த அவங்களுடைய நடிகர்களுடைய அவர் நடிகராக இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களும் சரி, கடமை கண்ணியத்தோட நீங்க இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு. நேத்து எங்க குரங்குங்களா காணும்னு சொல்லிட்டு மரத்தெல்லாம் ஏறி உக்காந்து இருந்தாங்க. பாதுகாப்பு இல்லாத தன்னுடைய ரசிகர்களை அவருடைய பாதுகாப்பையும் துச்சமென மதிக்காத இந்த நடிகர் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார் என்று சொன்னால் பார்ப்பதற்கே வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல, நடுவுல கொஞ்சம் வேலையும் கொஞ்ச நேரம் தூக்கி இருந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வேலு அரசு தமிழ்நாட்டு அரசை பொட்டி வச்சு வாட்டிட்டு இருக்குது. வேலை அவருக்கு யாராவது பரிசளித்திருக்கலாம், பரிசளித்து அதை அவர் காண்பித்திருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நேற்று அவர் நடத்தியது மக்களை சந்திக்கிறேன்னு சொன்னாரு. நேற்று மக்களை சந்திச்சாரா? அது ஒரு கேள்வி. இறங்கி மக்களுடைய குறைகளை கேட்டாரா? இல்லை. இவர் எந்த தைரியத்துல நாளைக்கு நாங்க தான் 2026 பிடிப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் சில பட்டியலை அரியலூரில் வெளியிட்டார். டீசலுக்கு குறைச்சாங்களா? அவர் 2021 கோமாளியா இருந்தாரு.
2021 தேர்தல் முடிந்தவுடன் டீசல் விலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு குறைத்ததா இல்லையா? குறைத்தது. அப்ப அவர் எங்க போயிருந்தாரு? ஆனா கேஸுக்கு நீங்க மானியத்தை கொடுக்கல, 100 ரூபாய் மானியத்தை தருவோம்னு சொன்னோம். ஆனால் மத்திய அரசு கேஸ் எரிவாயு சிலிண்டரை நமக்கு அளிப்பது யாரு? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசிடம் அழுத்தம் தெரிவித்தோம், அவர்கள் அதுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனால் அதே அழுத்தத்தை நாங்கள் பெட்ரோல் டீசல் கஜானாவை காலி பண்ணிட்டு அதிமுக காரங்க போயிட்டாங்க. படிப்படியா மீண்டது தமிழ்நாடு. அன்னைக்கு சிச்சுவேஷன்ல டீசல் விலையை குறைக்க முடியாது, பெட்ரோல் விலையை குறைக்க முடியாத நிலை இருந்தது. மக்களுக்காக சொல்லிட்டோம்னா அதையே குறைத்து காண்பித்தோம். இவன கோமாளியா இருந்தாரு. நேத்து வந்து சொல்றாரு குறைத்தீங்களா அப்படின்னு. மகளிர்களுக்கு உரிமை தொகை தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? இல்ல, தந்ததை ஏன் சொல்லி காட்டீங்க? மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டு அதை ஏன் மேடைக்கு மேட சொல்லி காட்டுறீங்க? விடியல் பயணத்தை கொடுத்துட்டு அதை ஏன் ஓசின்னு கிண்டல் அடிக்கிறீங்க? எங்களுடைய திட்டத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. ஓசி பயணம் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ஓசி பயணம்? முதல்வர் சொல்றாரா? தமிழ்நாடு அமைச்சரா? சொன்னது அமைச்சருங்க. முதல்வர் சொல்லுகிறாரா? எல்லா அமைச்சர்களும் அது வாய்க்கவில் வந்த வார்த்தைன்னா அவர் ஆல்ரெடியே அதற்கான விளக்கத்தை தந்திருக்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை வச்சு சொல்லி காட்டுறாங்கன்னா முதல்வர் எல்லா இடத்துலயும் போய் சொல்றாரு. அவ்வளவு மகளிர்கள் திரண்டு வராங்க. ஐயா நன்றி, இன்னைக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. எங்களுடைய கணவன் இதான் எங்களை மதிக்கிறாரு. இதுவரையில எங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தாரு எங்களுடைய கணவர். இன்னைக்கு எங்களுக்கு மரியாதை தரனா அதுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகுதான் மகளிர்கள் திரண்டு வந்து பாக்குறாங்க எங்களுடைய தலைவர் அவர்களை. ஏங்க, தலைவரை பத்தி என்ன சொல்றாரு அவரு? உழைக்கிறது இல்ல, நீங்க ஸ்டாலின் சார், சிஎம் சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர்கிட்ட கேக்குறேன், நான் அதை குறித்து எதுவும் சொல்லல. சிஎம் சார் சொன்னது ரொம்ப அங்கிள்னு சொன்னதை இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறார். ஏன்னா அவர் திமுக சுரண்டி பார்த்தா அவருக்கு என்ன நடக்கும்னு அவர் நல்லாவே தெரியும். அதனால அவர் வந்து அதை மாத்தி இருக்காரு. அதை வந்து நான் வரவேற்கிறேன். நாம ஒரு விமான பயணத்தை மேற்கொண்டு வந்தாலும் எனக்கு 2 நாள் ஆகும் சார் அந்த ஜெட்லாக போறதுக்கு. 72 வயது சார் என்னுடைய சிஎம்க்கு வந்தாரு. முதலீட்டெல்லாம் ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சாரு. செய்தியாளர்களை சந்தித்துட்டு போறப்ப செய்தியாளர்களை சந்திக்கிறார், மீண்டும் வர்றப்ப செய்தியாளர்களை சந்திக்கிறார். அடுத்த நாள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை திரட்டுகிறார். மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அறிவுரைகளை கூறுகிறார். அதுக்கு அடுத்த நாளே செக்ரட்டரியேட் போறார். அதுக்கு அடுத்த நாளே ஒசூர் பயணம், கிருஷ்ணகிரி ஒசூர் பயணம். எங்க வீட்டுல ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நிகழ்ந்து விட்டால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களை, நம்ம குடும்பத்துல போய் இன்னைக்கு வந்து ஒரு இறப்பு நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் உக்காந்துருவோம் சார். ஆனால் தன் வீட்டில் ஒரு இறப்பு செய்தி, ஒருவர் இறந்திருக்கிற போதும் தன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறவாமல், கிருஷ்ணகிரியிலே எனக்காக மக்கள் திரண்டு இருக்கிறார்கள், ஒசூரிலே எனக்காக மக்கள் திரண்டிருக்கிறார்கள் சொல்லி இங்க ஒரு கரும காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க போதும் அங்கே போய் மக்களை சந்தித்து விட்டு மதியம் சென்று இன்றைக்கு சாயங்காலம் வந்து அந்த காரியத்திற்கு சென்று அங்கே அமர்ந்து மாண்புமிகு எங்களுடைய சபரீசன் அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அடுத்த நாள் காலை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய எல்லா வேலையும் முடித்து கொண்டு விடுபட்ட ஒசூர் கிருஷ்ணகிரியில் ரோட் ஷோ என்பது அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை இவரால் அங்கே பங்கேற்க முடியவில்லை, விரைவில் வந்து விட்டார். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அங்கே ரோட் ஷோவில் கலந்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். மக்களுக்காக 24 மணி நேரம் சுழன்று வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு முதல்வரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்குது. இதை விட தமிழ்நாடு மக்களுக்கு என்ன சார் தேவை? எதையுமே பார்க்காம, அவருடைய உடல்நலத்தையும் பார்க்காமல் ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னா இப்பேற்பட்ட தலைவரை பெறுவதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஆர்ப்பரிப்போடு அடுத்து திமுக ஆட்சி தான் சார் சொல்றாங்க. இதையெல்லாம் இவங்களால பொறுத்துக்க முடியாத அவரை பார்த்து சொல்றாங்க. உங்களை மாதிரி சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் ஆனா வந்து பிரச்சாரத்துக்கு வருவார் என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள். 7 நாளும் மக்களை சந்திக்க போறாரு. 7 நாளும் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு போய் ஒசூர் போயிட்டு வந்துருவாரு. நாளைக்கு எங்க இருக்காரு பாருங்க, நாளைக்கு அறிவாலயம் வருவாரு. நாளைக்கு எங்க இருக்காரு பாருங்க, தலைமைச் செயலகத்துல இருப்பாரு. அடுத்த நாள் ஒரு நாள் பாருங்க வேற ஏதாவது நலத்திட்ட பணிகளை தொடங்குவதில் இருப்பாரு. இதுதான் சார் ஒரு தலைவருக்கு அழகு. சாட்டர்டே சண்டே எதுக்கு வைக்கிறீங்க? ஏன் லீவ் டேஸா உங்களுக்கு? அவருக்கு கன்வீனியன்டா டைம்ல வைக்கிறாரு. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற டைம்ல வைப்பீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற டைம்ல தலைமை செயலகத்தை திறப்பீங்க. உங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல இது தலைமை செயலகத்தை மூடுவீங்க. அறிவாலயம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பனையூர் அலுவலகம் எத்தனை மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? 4 to 6 தான் அந்த அலுவலகத்தை திறக்கிறீங்க. மீதி டைம்ல பூட்டு போட்டு வச்சிருங்க. இது ஒரு கட்சியா?
இன்னும் பேசணும், எவ்வளவோ பேசலாம். இதுல ஓட்டை விழுந்துச்சு, இந்த இந்த ஓட்டையை எப்படி அடைக்க போறேன்னு கேக்குறீங்க. ஏங்க, கூட்டம் கூடுவது வேறு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு நடிகருக்கு பின்னால் கூட்டம் கூடும், கை தட்டும். அரசியல் என்று வரும்போது, தேர்தல் என்று வரும்போது, மக்களுக்காக எந்த கட்சி உழைக்கிறது என்பதுதான் மக்கள் சிந்திப்பார்கள். அதில் முதன்மையாக இருப்பது திமுக. ரீல் அந்து போச்சுன்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதிகள், குறிப்பா நீட் வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கல, கல்வி கடனை ரத்து செஞ்சு கொடுக்கல, செவிலியர்கள் பணி நிரந்தரம் அதுவும் செஞ்சு கொடுக்கல, ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கல. இத்தனை, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பீங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பத்தி பேசுறீங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் இன்ற அளவிலே எந்த நிலையில் இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய மதிப்புமிகு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தினம் தினம் ஒரு கூட்டம் கூடுது. தினம் தினம் ஒரு கூட்டம் கூடி ஒரு சில ரேண்டமா சூஸ் பண்றாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் வேணுமா, புதிய ஓய்வூதிய திட்டம் வேணுமான்னு சொல்லி ரேண்டமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பணியில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்து தலைமைச் செயலகத்துக்கு வரவழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இன்னைக்கு ரிப்போர்ட் என்பது தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டை. அது எதுவுமே தெரியாத உங்களுக்கு 10 மணிக்கு எழுறீங்க, வந்துட்டு எங்க போறீங்கன்னு தெரியாது, பனையூர் அலுவலகம் வரீங்களான்னு தெரியாது, எதுவுமே தெரியாத இந்த மக்கள் கிட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு அடிச்சு விடலாம். சரி, அதை விடுங்க. நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நீட்டை விளக்குற ரகசியம் தெரியும்னு சொன்னீங்கல்ல, ஏன் நீட்டை விளக்கல? இது கேள்வி கேட்கக்கூடிய இடம் திராவிட முன்னேற்ற கழக அரசிடமா இல்லை ஒன்றிய பாஜக அரசிடமா? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தது ஒன்றிய பாஜகவா இல்ல சட்டமன்றத்திலே அதற்கான சட்ட முன்வடிவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? நிறைவேற்றினீங்க. மேலாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு விட்டார். ஒன்றிய அரசு இதற்கு அனுமதி தர மறுக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆளுநருக்கு அழுத்தம் தரவில்லை என்றால் நீங்கள் திமுகவை கேள்வி கேட்கலாம். நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி நாடு முழுக்க அமலுக்கு வந்திருக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க, நீட் நாங்க ரத்து பண்ணி கொடுப்போம்னு சொல்லிதான் வாக்குறுதி கொடுக்குறீங்க. உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி திரும்ப அதை இது பண்ண மாதிரி தெரிந்தோ எதுக்காக இப்படி ஒரு போலி வாக்கு? அதனாலதான் அவர் சொல்ல உங்க ரீல் போச்சுட்டு 2019 மக்களவை தேர்தல நாங்கள் அந்த வாக்குறுதியை சொன்னோம். நீட்டு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று 2024 சரி 19 சரி. ஏன் அப்படி சொன்னோம்னா, அங்க மத்தியிலே ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைகின்ற பொழுது, அப்போது காங்கிரஸ் ஆட்சி அமைந்து விட்டால் நாங்கள் அதை ரத்து செய்வோம் என்று சொன்னோம். ஆனால் அங்கே காட்சிகள் மாறிவிட்டன. 2024 காட்சிகள் வேறு விதமாக போயிட்டு நிதிஷ்குமார் ஆதரவோடும் சந்திரபாபு நாயுடு ஆதரவோடும் பாஜக மீண்டும் ஆட்சி அமர்ந்தது. இதனால் அதை எங்களால் செயல்படுத்த முடியவில்லை. அப்ப இதுல தோத்து போகல. இன்னும் அதற்கான முயற்சியிலே நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கான பாதிக்கப்படுறது ஏழை மாணவர்கள். அதற்கான முயற்சியிலே திமுக ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக முயற்சி மட்டும்தான் சரிங்க, பலன் இல்லைன்னா எல்லாரும் சொல்றாங்க. சார், பலனை தர்றது யாரு? மத்தியில ஒரு மதவாத ஆட்சி அமர்ந்திருக்கு. அதை கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. இந்தி திணிப்ப இன்னைக்கு இந்திய திணிச்சிட்டு இருக்காங்க, மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. எஸ்ஐஆர் பத்தி பேசுறாங்க, அதை போய் கேட்க முடியல. நீட் தேர்வுக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அதை பத்தி பேசுங்கன்னா நீங்க அதை பத்தி மத்திய அரசு எவ்வளவோ பண்ணுது, ஒன்றிய பாஜக அரசு. அதை பத்தி எல்லாம் நீங்க கேள்வி கேட்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் தர வேண்டும், அந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக, நம்முடைய தமிழக அரசு அழுத்தம் தந்திருக்கிறது. சரி, நேற்று விஜய்க்கு திரண்ட அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்கள் கேட்டீர்கள், காவல்துறைகள் பல முன்னேற்பாடுகளை எடுத்தும் அவருடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் என்று. நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிற அளவு அவர்களுக்கு புரிதல் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, படம் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோகிணி தியேட்டர் அந்த சீட்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. அது போல ரசிகர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு அரசியலுக்காகவும் கொள்கைக்காகவும் சேர்ந்த கூட்டம் என்றால் அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கும், கொள்கை ஈடுபாடு இருக்கும். அதே போல விஜய் அவர்களின் பேச்சிலே ஏதாவது கொள்கை விளக்கம் இருந்ததா என்பதை நீங்கள் எனக்கு புரிய வைக்க வேண்டும். நான் பார்த்தவரையில் எனக்கு அப்படி தென்படவில்லை. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை ஒரு வார்த்தை விஜய் என்று கூட அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பழைய மாநாடு ஸ்கிரிப்ட்ல மயிலாடுதுறை விஜய், திருச்சி விஜய், மதுரை விஜய் அப்படின்னா விஜய்னு கூட அவர் பேரை கூட அவருக்கு எழுதி கொடுக்குற நிலையில தான் அவர் இருக்கிறார். ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டாரு. அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அவருக்கு தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது மாநிலத்தை சொல்றோமான்னு ஒரு பயத்திலே அரியலூர்ல பேசுறதுனா நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு அதுல வேற அவரு மேலேயே நிறைய எரியறாங்க கீழே இருந்து.
ஒய் நோ ஏன்பா அப்படின்லாம் சொல்லி அவர் கேட்டதெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கு. இதே மாதிரி நீங்க அந்த சைடு பாக்குறப்போ இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு எழுச்சியா நடைபெறும். தலைவர் தளபதி அவர்கள் திரண்டு வருகிறார்னு சொன்னா இளைஞர் அணியை வந்து தோற்றுவித்த காலத்து எத்தனையோ இயக்கங்கள் கட்சிகள் திமுக உட்பட எல்லா கட்சிகளுமே தமிழர்கள் திருச்சியில வந்து பலவிதமான கூட்டங்கள் பலவிதமான மாநாடுகள் எல்லாமே நடத்தியிருக்கு. ஆனா மக்களுக்கு இடையூறுன்னு எதுவுமே வரல. இதுல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது மக்களா இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையோட இறப்புக்காக ஏர்போர்ட்டுக்கு காலையில வந்தவர் ஈவினிங் வரைக்கும் போய் சேர முடியாத அளவுக்கு சூழல்கள் இருக்குது. இந்த அளவுக்கு மக்களுக்கு இடையூறுப்படுத்த அந்த கூட்டத்தை வந்து எப்படியா கட்டுப்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு மாற்றுப்பாதை செஞ்சு கொடுக்கணும். ஏன் அந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறை செய்யல? நீங்க தமிழ்நாடு காவல்துறை மீது வீணா பழி போடுறீங்க. செய்தது அவங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டால் யாரு? அவர் போட்டு கொடுத்த ரூட் தானே அது. அவர் போட்டு கொடுத்த ரூட்ல கரெக்டா எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இவங்க அந்த ரூட் இல்லாத பல ரூட்ல எப்படி குறுக்கோல்ல வரான்னு உள்நோக்கம் என்னன்னாக்கா விஜய் மீது பழி சுமத்துற, விஜய் தொண்டர்கள் மீது பழி சுமத்துற, விஜய் தொண்டர்கள் எல்லா இடத்துலயும் இதாயிட்டு அடுத்த வாரம் வந்துட்டு அவர் போற ஊர்லயும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு விஜய் வராருனாலே மக்கள் மனசு பீதியை உருவாக்கத்தை இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றதா இது. தமிழ்நாடு அரசின் மீது வீண் பழி போடக்கூடிய தாவேகாவினர் இதை முதல்ல தெளிவு செய்ய வேண்டும். அதுல வந்து அந்த ரூட்டை வந்து மாத்தி மாத்தி அவங்களுடைய தொண்டர்களை வரக்கூடாது, அந்த ரூட்டை வந்து கரெக்டா அவங்களுடைய ரசிகர்களுக்கு தந்திருக்கணும். அதை தர மறுத்து விட்டு இல்ல காவல்துறையினர் மீது வீணா பழி போடுறது 5 வாரத்துக்கு மேல போகக்கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. அதே மீறி போகுதுனாக்கா அந்த இடத்துல நிறுத்தி அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறை முன்னாடி செஞ்சிருக்கணும். எதுக்காக அவ்வளவு 4 கிலோமீட்டருக்கு ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அவர் அந்த பேட்டியில யார சொன்னாரு? அந்த நடிகரை தான் தாக்கி இருப்பாரு. அவர் அந்த பேட்டியில கூட காவல்துறை அவர் எதுவும் சொல்ல கிடையாது. இப்ப ஏற்பட்டு எங்கெல்லாம் இன்னல் ஆக்குறாரு இவரு. நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்தேன், வீட்டுக்கு கூட போக முடியல அவர் பேட்டி கூட. அதோட ஒரு பொண்ணு வந்து பூ வாங்கிட்டு வந்துட்டு அவ வாடி போற பூ அது கூட வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியாம அவங்களுக்கு தொழில் நஷ்டம் எல்லாம் உருவாகி இருக்கு. இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துற ஒருத்தர் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? தலைவர் தளபதியா இருந்தாலும் சரி, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, இல்ல நான் உங்க பேச்சுக்கே விடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுந்தரா டிராவல்ஸ் பயணம் போறாரு, ஒரு டூர் போறாரு. அந்த டூர்ல இது போன்ற பிரச்சனை எங்கேயுமே எழலையே. நீங்க எதிர்கட்சிகளுக்கு திமுக காவல்துறையை வைத்து மிரட்டுகிறது அச்சுறுத்துகிறது என்று சொன்னால் இது எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கானவரா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி உங்க வெற்றி உதவியா இருக்கிறாரு. அது ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவரோட பேச்சு அதுதான். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து உங்க வெற்றியை பாதிக்கக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது மிக மிக நகைச்சுவையானது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு எங்களுக்கு நேரடியாக அவர் எதுவும் பண்றதில்ல, இன்டைரக்டா ஏன் பண்றாருன்னா அவர் பொதுச் செயலாளர். அவர் வந்து எங்களுடைய துணை முதல்வர் பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்தார். அதற்கு பதிலடியாக அவர் வைத்த விமர்சனம் கையை பத்தி பேசினாரு, அவர் முட்டியை பத்தி பேசினாரு. நீங்க இறுதி வரையே நீங்க பொதுச் செயலாளராக இருந்தாலும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அப்பதான் அவங்க வச்சு செய்ய முடியும்ன்ற தோணியில எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் பேசுறது உண்மைதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி டூர் எல்லாம் போறாரு. அந்த டூர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்ல. நீங்க எதிர்கட்சிகளுக்கு சரி பாஜக எடுத்துங்க, பாஜக எத்தனை இடத்துல கூட்டம் போடுது, எத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ணுது, என் மக்கள் என் மண் யாத்திரை எல்லாம் பண்ணாங்களா? அப்ப என்ன வந்துச்சு? ஒண்ணுமே இல்லையே. அப்போ நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனை உங்க கட்சியில வந்து உங்க சரியா வந்து இது பண்ணல. சரி, நீங்க போட்டதான் டைமிங் காவல்துறை போட்டு கொடுத்துச்சு. உங்க டைமிங் நீங்க தானே சூஸ் பண்ணீங்க. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தது நீங்க தாங்க. கொடுத்தோம். ஏன் பெரம்பலூர்ல உங்களால முடிக்க முடியல? அப்போ உங்களுடைய திட்டம்னு சொதப்பல் ஆயிடுச்சு. பெரம்பலூர்ல மக்கள் நைட் 1 மணிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இவரை பார்க்கலான்னு வந்து நான் இவர டையார்ட் ஃபேனு. இப்ப சொல்றேன், இவரெல்லாம் வந்து எங்க இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டாரு. ஆனா இதுதான் அரசியல் சாணக்கியம் இல்லாதவர் விஜய் என்பது. இதே எங்களுடைய தலைவர்களாகவோ வேற யாராவது இருந்திருந்தால் அடுத்த நாளை சுருக்கி கொண்டு பெரம்பலூருக்கு சென்றிருப்பார்கள். அவர் இன்னைக்கு காலைல ஒரு அறிக்கை வருது, விரைவில் வந்து பெரம்பலூரை சந்திக்கிறேன்னா விரைவில் அவ்வளவுதான் போயிட்டு அவ்வளவுதான். அடுத்து 2026க்கு மேல டெபாசிட் நிறைய தொகுதியில காலி ஆயிரும். அந்த டெபாசிட் காலின்னு வந்து டெபாசிட்டை மீட்க போகிற பயணம் வந்து தொடங்க சொல்லுங்க. அது வேணா ஒரு சூட்டபிளா இருக்கும். ஏங்க மக்கள் கிட்ட இறங்கி போங்க, களத்துக்கு போங்கன்னா களத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பேருந்து வந்து இறங்க கூட உங்களால முடியல. நீங்க வந்து திமுக பத்தி பேசலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அவ்வளவு விமர்சிக்கிறீங்க. உங்க கொள்கையை சொல்லுங்க. நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கன்னா திமுகவை வந்து விமர்சிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில எங்களுடைய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க திருச்சியை பத்தி ஒன்னும் வந்து நடந்துருவாது,
நீங்க திமுக பத்தி விமர்சனங்களே தான் பேசிட்டு போயிருக்கீங்க, அதனால ஒண்ணும் நடக்க போவதில்லை என்று எங்களுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கார். அதே போல இளைஞர்கள்லாம் பின்னாடிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு தான், ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இவங்க. அந்த நரேட்டிவ் திமுக கிட்டயும் சரி தமிழக மக்கள் கிட்டயும் சரி எடுபடாது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் இன்னும் களத்திற்கு மக்களை சந்திப்பதற்கு இன்னும் அவர் தயாராக இல்லை. இன்னொரு விஷயம், சோசியல் மீடியாவில் நேற்று நடந்த சம்பவங்களை வைத்துக் கொண்டு வைக்கப்பட சொன்ன 50 ஆண்டுகளுக்கு மேல நல்ல கல்வி அறிவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இப்படி ஒரு கூட்டமும் வளர்ந்து இருக்குது அப்படிங்கிட்ட ஒரு கவலை தெரிவிக்கக்கூடிய பதிவுகளும் நிறைய பரவிட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு அநாகரிக கூட்டம் நமக்கே தெரியாம உள்ள உருவாகி இருக்குதா? இப்போ ஒண்ணும் இல்லை சார், ஒரு நாடகத்துல ஒரு நடிகர் நடிக்கிறார் வச்சுக்கோங்க, அவரு இந்த மாலு வெளியே பொதுவெளி பார்க்கு பொதுவெளியில போறப்போ எப்படியாவது ஒருத்தர் 2 பேரை அவரை பார்த்திருப்பாங்க, பின்னாடியே வருவான். ஏன் சொல்லுங்க, ஒரு பிரபலம், அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் முன்னாடி நீங்களாம் பண்ண முடியல, உடனே அவர் கூட ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கலாம். ஒரு சாதாரணமான நடிகர்கிட்டயே அப்படி இருக்கிறப்போ இவர் நடிப்பதிலே உச்சபட்சம். இன்றைக்கும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நடிப்பதிலே அவர் உச்சபட்சம். அவர் நேற்றைய நிகழ்வை நீங்க எடுத்து போட்டாலும் சரி, எனக்கு அவர் நடிகராக இருக்கிறப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவர் உண்மையிலே உச்சபட்ச நட்சத்திரம். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கும் அவர் நடித்தால் நன்றாக நடிப்பார், ஏன்னா நடிப்பதில் சிறந்தவர். அதே மாதிரி நம்முடைய நடிகை ஒருவர் அவர் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. உண்மையாகவே இந்த பயணத்துக்காக அவர் வாழ்த்து சொல்லியிருந்தார். அவருடைய பயணம் வெற்றி அடையட்டும் என்று. பிரபலமான நடிகை நடிகர் விஜய் அவர்களுக்கும் நெருக்கமான நடிகை என்றெல்லாம் நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். உள்ளபடியாகவே அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடிகருக்கு ஒரு நடிகை வாழ்த்து சொல்லுகிறார், படப்பிடிப்புக்காக என்று நான் எடுத்துக்கொண்டேன். விஜய் அவர்களுடைய பயணம் தொடங்குவதற்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலினிடமிருந்து தமிழ்நாட்டு தலைகுடை மற்றும் ஒரு அறிக்கை வருது. அதுல பாத்தீங்கன்னா மறைமுகமா முதல்வர் அவர்களே விஜயை தாக்குவது போன்ற வசனங்கள் இடம்பெற்றிருப்பது சரியா? புதியவர்கள் பரப்புவது போல மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் நமக்கு பணிகளை தொடங்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏங்க, எங்க கட்சி தொண்டர்களுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்றாரு, யாருக்கும் இடையூறு செய்யும் கூட்டம் இதுவல்ல. உண்மைதான், நான் ஏற்கனவே முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், யாருக்கும் இடையூறு செய்யல. ஓரணியில் தமிழ்நாடு எங்கேயாவது யாரையாவது வேலைக்கு போகாம தடுத்து மெம்பர்ஷிப் கார்டுல அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கினா சொல்லுங்க, அது மக்கள் இடையூறு. எப்பேற்பட்ட பேரணியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருந்த போது நாங்கள் போராடும் போதுமாக இருக்கட்டும், மக்களுக்கு எந்தவித இன்னல்களுக்கும் மக்களை உள்ளாக்காமல் நாங்கள் போராடினோம். எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இன்றைக்கும் பல போராட்டங்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக திமுக நடத்தி வருகிறது. அந்த போராட்டங்களிலும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே ரோட் ஷோ, இன்றைக்கு மாண்புமிகு அங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரபாணி அவருடைய தலைமையிலே இன்றைக்கு அவர் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான ஏற்பாடு செய்து யாருக்கும் எந்த இடைஞ்சலும் ஏற்படாதவாறு இன்றைக்கு அங்க ரோட் ஷோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் ஏகோபித்த வரவேற்போடு நம்முடைய தமிழக முதல்வரை வரவேற்று எங்களுக்கெல்லாம் நல்ல திட்டத்தை தர்றீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி அவரை வரவேற்று கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர், மக்களுக்குரிய தலைவர். 500 மீட்டர் நடக்க சொல்லி இருந்தா என் தலைவர் 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. 500 மீட்டர் தான் அங்க அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, ஆனால் மக்களுடைய கூட்டத்தை பார்த்து 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. நமக்கான மக்கள் ஓடி வராங்க, நடந்து மக்கள்கிட்ட போய் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட போய் பேசுறாரு. இப்படி பேசியிருந்தால் விஜயை நான் தலைவராக ஏற்றிருப்பேன், அரசியல் களத்திலே அவர் ஒரு அரசியல்வாதி என்று ஏற்றிருப்பேன். ஆனால் பேருந்தில் இருந்து டாடா காமித்து விட்டு அதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணி போறாரு. விளையாட்டு விதி. நீங்க இன்னும் நடிப்புல இருந்தே வரல, இன்னும் விளையாட்டுலயே இருக்கீங்க. விளையாட்டு வீரருக்கு நீங்க முதல்வர் ஆகணும்னா தமிழக மக்களை ஓட்டு போட்டுருவாங்களா? ஜெயலலிதா அவருடைய மாடல் அப்படியே ஃபாலோ ஆகுது இல்லைங்களா? நீங்க ஜெயலலிதா என்பவர் உள்ளபடியாக சொல்லுகிறேன் ஒரு சிறந்த அரசியல்வாதி இல்ல. மக்கள்கிட்ட அவருடைய அணுகுமுறையை சொல்றது, தரையில கால்படாமல் அவரும் இருந்த காலங்கள், அவரு இருந்த காலம் கரெக்டா தான் சொல்றீங்க. அவரும் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார். பட் இருந்தாலும் அவருடைய ஆளுமை திறன் என்பது உள்ளபடியாக விஜய் எல்லாம் அதுல ஒரு 5% கூட வர முடியாது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அந்த ஸ்கிரிப்ட வச்சு ஏன்னா செய்வீர்களான்றது அதே பானை எடுத்துதான் நேற்று பிரச்சாரமே பண்ணாரு. நான் என்ன சொல்றேன்னா, நடிகர் விஜய் அவர்களே கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள், வரவேற்கிறோம். உங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள். அண்ணா கட்சி தொடங்கிய போதும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வந்த போதும் சரி, தலைவர் கலைஞர் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகும் சரி, இன்றைக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, தன்னுடைய கொள்கையை சொல்லிவிட்டு தான்
பேச்சை ஆரம்பிப்பார்கள். இதுதான் தமிழக அரசியல் வரலாறு. ஒரு தத்துவம் உலக அளவிலே சொல்றேன், உலக அளவிலே ஒரு தத்துவம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆனால் உலகத்திலே ஒரு தத்துவம் 100 ஆண்டுகளுக்கும் மேல் ஒரு மண்ணிலே வாழ்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிடம். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிடம். இதை அழிக்கவும் இதை ஒழிக்கவும் வேறு வேறு விதமாக யார் யார் வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் அதை முறியடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?